Hi viewers, welcome to Untitled Samayal. என் பேர் ஸ்வாதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோபி மஞ்சூரியன். இந்த கோபி மஞ்சூரியனை குக் பண்ணுறது ரெண்டு ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த காலிஃப்ளவரை வந்து ஒரு பேட்டரில் பரட்டி எடுத்துகிட்டு அதை பொரித்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசிபிக்காக ஒரு சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த பொரித்த காலிஃப்ளவரை இந்த சாஸில் போட்டு பரட்டி எடுத்து அவ்வளோதான் கோபி மஞ்சூரியன் இஸ் ரெடி. இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ காலிஃப்ளவர் வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். 1/2 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஹோட்டல் டேஸ்ட்டு கிடைக்கும். தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தேவையான அளவு வாட்டர் ஊற்றி நல்லா பேட்டர் கன்சிஸ்டன்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த பேட்டர் வந்து நல்லா தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே திக்காகவும் இருக்கக்கூடாது. நல்லா காலிஃப்ளவரை கோட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் குக் பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொதிக்கிற தண்ணியில் வந்து நான் இப்போ போடுறேன். அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொதிக்க விடுறேன். ஸோ ஒரு 1 மினிட் நீங்கள் வந்து இதை குக் பண்ணால் போதும். ஏன்னா இது எதுக்குன்னா வந்து புழு ஏதாவது இருந்தது இல்லை பூச்சி இருந்ததுன்னா அது இதில் செத்துரும், இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா. ஸோ இதை நான் வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் வந்து கிச்சன் டவல் போட்டு நான் இந்த பாயில் பண்ண காலிஃப்ளவரை ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன். இது மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் எக்ஸஸ் மாய்ஸ்டர் இருந்ததுன்னா அது ஃபுல்லாக பேப்பரில் இழுத்து ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம பாயில் பண்ண காலிஃப்ளவரை வந்து பொரிச்சு எடுக்கணும். ஏற்கனவே நம்ம பேட்டர் செஞ்சு வச்சோம்ல, அதில் வந்து முக்கி எடுத்து இதில் வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் பொரிக்கணும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இதுதான் இருக்கிறதுலே வந்து லாங் ப்ராசஸ்ஸு, பொரிச்சு எடுக்கிறது தான். பட் இது அவசரப்பட்டு நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ அடுத்தது வந்து சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பூண்டை வந்து போட்டு சாட்டே பண்ணுறேன். இப்போ வந்து அடுத்தது க்ரீன் சில்லி, அதையும் வந்து ஒரே ஒரு க்ரீன் சில்லி தான் போட்டிருக்கேன். அதை போட்டு நான் சாட்டே பண்ணுறேன். ஒயிட் ஆனியன்ஸை வந்து நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு வதக்குறேன். ரெட் கேப்சிகம், அதையும் வந்து போட்டு சாட்டே பண்ணணும். இப்போ அடுத்தது 1/4 டீஸ்பூன் சாய் சாஸ். இங்கே நான் யூஸ் பண்ணுறது வந்து டார்க் சாய் சாஸ், அதனால 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். நீங்கள் லைட் சாய் சாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் ஒயிட் வைன் வினிகர், இது இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் ப்ராப்ளம் கிடையாது. இது டேஸ்ட்டு கொடுக்குன்றதுக்காக நான் போடுறேன். 1/4 டீஸ்பூன் பால்சமிக் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ். இந்த 3 சாஸுமே நான் வந்து கடையில் வாங்கினது தான். நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, இது எல்லாத்தையும் வந்து போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல சாஸ்லாம் வந்து அதில் படுற மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. நம்மளோட கோபி மஞ்சூரியன் இஸ் ரெடி. நான் கார்னிஷிங்காக வந்து மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சாப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கோபி மஞ்சூரியனுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸும் நான் இன்னொரு வீடியோவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அயல்நாட்டு சமையலில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வாதி.